இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இந்த காலகட்டம் இண்டஸ்ட்ரியல் 4.0 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா இதுல மிக முன்னணியில் இருக்கக்கூடிய துறைகள் என்னன்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே நாங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசினோம், டேட்டா சயின்ஸ் பத்தி பேசணும். இன்று பார்த்தோமானால் இன்று எம்பெடட் சிஸ்டம்ஸ் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகிய துறைகளை உங்களுக்கு துறையில் வல்லுநர்களானோர் நிபுணர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எம்பெடட் சிஸ்டம்ஸ் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பத்தி பேசும்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்னால் கூகுள் மற்றும் ஆல்பபெட் நிறுவனத்தின் முன்னாள் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ஆக இருந்த எரிக் ஷ்மிட்ஸ் சொன்ன ஒரு கூற்று இங்க நினைவுக்கு வருது. அவர் என்ன சொன்னார்னா, சில ஆண்டுகள் கழித்து இன்டர்நெட் என்பதே இருக்காது, அதற்கு பதில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அது தனியாக ஒரு பொருளாக நம்ம இப்படி உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து இல்லை மொபைல கனெக்ட் பண்ணி அப்படிதான் இருக்காது. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா டிவைசஸ்லயும் சென்சார்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்கள், அது நம்ம ஆடையாக அணிந்து கொண்டிருப்பதாக இருக்கலாம், இல்லை ஒரு வாட்சா இருக்கலாம், இல்லை ஒரு நம்ம போடக்கூடிய ஷூஸா இருக்கலாம், பெல்ட்டா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்க பொருட்களாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அது எதுவாக வேணா இருக்கலாம். இது எல்லாத்துக்குள்ளுமே இது எம்பெடடா வந்துடும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு நோக்கி நகர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம சுருக்கமா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியில கிளம்புறோம்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல வீட்டுல இருக்கக்கூடிய லைட்ஸ் அண்ட் ஃபேன், ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவோம். கரெக்டா சாவி எடுத்து வீட்டை பூட்டுவோம். அப்புறம் நம்ம வண்டி, அது காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு வந்துடும் போது நீங்க எதையுமே நீங்க மேனுவலா செய்ய தேவையில்லை. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு, ஒவ்வொரு இயந்திரமும் இன்னோட இன்டர் கனெக்ட் பண்ணி அதுவே இந்த விஷயங்களை செய்து கொள்ளும். இது மாதிரி டெக்னாலஜி நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் கணித்தார். நம்ம இப்ப அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதை உங்களுக்கு இன்னைக்கு எப்படி அந்த துறையின் முக்கியத்துவம் என்ன, அந்த துறையுடைய அறிமுகத்தை கொடுக்கதான் இன்று நம்மளுடைய துறைசார் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். முனைவர் மணிகண்டன் அவர்கள். இவர் அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தின் அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் உடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த துறையின் துணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற அந்த ஏரியால அதுல அந்த தலைப்புல அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சி முடித்தவர் இவர். இஸ் அ PhD ஹோல்டர். 14 ஆண்டுகள் ஆசிரியர் அனுபவம் மிக்கவர். அது மட்டும் இல்லாம BME படித்து கொண்டு இருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு அவர் ஒரு கைடா நிறைய வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் போன்ற பல்வேறு அமைப்புகளில் அவர் இது எல்லாமே பொறியியல் சார்ந்த அமைப்புகள், மிக முக்கியமான புகழ்பெற்ற அமைப்புகள். இதுல அவர் உறுப்பினராக, வாழ்நாள் உறுப்பினராக இருக்காரு. அது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம். அதனால இதை நம்ம கூடுதல் இன்சிஸ்ட் பண்ணி குறிப்பிடுறோம். 3 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பல சர்வதேச கருத்தரங்குகளில் பங்கேற்று 10 ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறார். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பர்டைஸ் உள்ள ஒரு நபரான திரு முனைவர் மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் உரையாற்றுவார். வணக்கம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கிவிங் ரைட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிந்து தமிழ் திசை. ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அது கண்டிப்பாக அது பாராட்டி ஆகணும். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்க யாருமே இல்லை. எந்த காலேஜில் படிக்கணும், என்ன பண்ணணும், அப்போல்லாம் ஒரு வழிகாட்டி ப்ரோக்ராம் இருந்ததுன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அப்போ நாங்கள் படிக்கும்போது இல்லை. இப்போ நிறைய இருக்குது. இப்போ கைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே இப்போ ஒருவேளை எனக்கே ஐ ஃபீல் ஜெலஸ், ஒரு 20 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அப்போ நாங்கள் படிக்கும்போது எதுவுமே கிடையாது. இப்போ எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிந்து தமிழ் திசை இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஷேரிங் மை ஸ்க்ரீன். ஸோ ஆக்சுவலி டாக்டர் மிஸ்டர் லக்ஷ்மணன் ஹவ் மேட் மை டாஸ்க் ஈஸி. நான் சொல்ல வந்த நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஐ ஜஸ்ட் வில் கவர் குயிக்லி ஆல் த திங்ஸ். அவர் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையுமே தான் நான் இங்கே ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் ரிமூவ் 1 or 2 slides. நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன விஷயங்களை ஜஸ்ட் கிராஃபிக்கலாக ஐ வில் ஷோ யூ டு யூ. கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ லெட் மீ கிவ் இன்ட்ரோடக்ஷன். IoT என்னென்னு சொன்ன மாதிரி ஏற்கனவே லக்ஷ்மணன் அவர்கள் அதை பற்றி விரிவாக சொல்லிட்டாரு.
இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே திங்ஸ் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஜிபிஎஸ் எனேபிள் ஆயிருந்தது அப்படின்னா இமீடியட்லி உங்களுக்கு வந்து ஒரு மொபைலில் கொஸ்டின் வரும். வாட் அபவுட் த குவாலிட்டி, இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, அதோட ஃபுட் டேஸ்ட் எப்படி இருக்குது. இல்லை பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாட் அபவுட் த பஸ் டைமிங், அது ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் எப்போ ரீச் ஆகுது. ஸோ இது எல்லாமே யூ வில் கெட் கொஷின்ஸ் இன் யுவர் மொபைல். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரிப்பீட்டடாக நிறைய பேர்த்த வாங்கி, ஸோ ஃபைனலி தே வில் மேக் அ டெசிஷன். ஒரு நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஓவர் 1 or 2 months வாங்கி இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரைன் பண்ணி, இப்போ சொல்கிற மாதிரி மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த டேட்டா எல்லாமே ட்ரைன் பண்ணி கொண்டு போய் அகைன் கூகுள் மேப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் இப்போ வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் அந்த டைமில் பஸ் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு என்னென்ன பஸ் என்ன டைமில் வரும். அது எப்படி வந்து வருது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் கலெக்டட் ஃப்ரம் த பர்சன்ஸ், இதுக்கு முன்னாடி அங்கே போனவங்ககிட்ட இருந்து வாங்கின டேட்டா எல்லாமே. ஸோ அதுதான் ஐஓடி. ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ஐஓடியில் திங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ், நம்மளும் அதில் ஒரு திங்ஸ் தான். நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா வி ஆர் ஆல்சோ ஒன் அமங் தி திங்ஸ் இன் ஐஓடி. இட் மே பி அனிமல், ஒரு ஏதோ ஒரு வெஹிக்கிள், எல்லாமே இட்ஸ் அ திங்ஸ் தட் கனெக்டட் டு ஐஓடி. எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் சம்திங் டு த நெட்வொர்க். ஸோ தட் இஸ் ஐஓடி. இப்போ அதே மாதிரி எம்பெடட் அப்படின்னா அதையும் வந்து அழகாக வந்து லக்ஷ்மணன் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ நான் இங்க இருந்து நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எம்பெடட் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு எம்பெட் சம்திங், ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயத்தை நுழைக்க போறீங்க, அதுதான் எம்பெட். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுல ஐசியில் யூ ஆர் கோயிங் டு டம்ப் சம் ப்ரோக்ராம், இல்லை உங்களுக்கு என்ன டாஸ்க் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மேக் அ ப்ரோக்ராம். இப்போ ஒரு ஹார்ட்வேரை ஒரு சாஃப்ட்வேர் வச்சு கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னா இட் இஸ் எம்பெடட். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ அதுதான் ஒரு எம்பெடட் சிஸ்டமோட டெஃபினிஷன். ஸோ லெட் மீ குவிக்லி கோ த்ரூ சம் அப்ளிகேஷன்ஸ். So finally, I will talk about the opportunities. So this also already I have talked by Lakshmanan. Actuators and sensors. Sensors na enna appadina, it is a device that will convert one form of information to another form. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைலில் பேசுகிறோம் இல்லையா, மொபைலில் பேசுகிறது என்ன ஆகும் அப்படின்னா ஆல் சேனல்ஸ் ஆர் டிஜிட்டல் சேனல்ஸ். இப்போ மொபைலில் பேசுகிற எல்லாமே ஸ்பீச் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி அந்த மைக்கில் இருக்க டயாஃபாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட ஸ்பீச் சிக்னல் வில் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக ஒரு வயரில் பாஸ் ஆகி தென் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இட் வில் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஏன்னா வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம வந்து ஏரில் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ அகைன் மொபைல் இப்போ யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக ரிசீவ் ஆகி அகைன் இட் வில் பி கன்வெர்டட் எலக்ட்ரிக்கல். ஸோ திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம சைடில் இங்கே சென்சர் டயாஃபாம் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் ஆக்சுவேட்டர்ஸ் வில் பி தேர். ஆக்சுவேட்டர்ஸ் ஜஸ்ட் வில் டூ த ரிவர்ஸ் ஆப்ரேஷன். நம்மளோட எலக்ட்ரிக்கல் சிக்னல் எல்லாமே ஸ்பீச்சை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஆக்சுவேட்டர்ஸ். ஆக்சுவேட்டர்ஸ் நாட் ஓன்லி டு கன்வெர்ட் திஸ். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் சென்சார் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ த அதர் சைடு யூ ஆர் சப்போஸ் டு யூஸ் ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ அதுதான் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் டூ வைஸ் வெர்சா. ஸோ தட் இஸ் த ரோல் ஆஃப் ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் சென்சார்ஸ். ஸோ லக்ஷ்மணன் ரொம்ப அழகாக இது எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. ஸோ ஜஸ்ட் ஐ வில் ஸ்கிப் எக்ஸாம்பிள்ஸ் அலோன், ஐ வில் ஜஸ்ட் ஸ்கிப். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ வர காரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸ் வி ஹேவ் க்ரூஸ். க்ரூஸ் அப்படின்னா இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கும்போது யூ டோன்ட் வாண்ட் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ யூ கேன் ஃபிக்ஸ் த கார் வித் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் யூ கேன் டேக் யுவர் லெக் ரிலாக்ஸ். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த க்ரூஸில் போயிட்டு இருக்கும்போது இமீடியட்லி இஃப் யூ அப்ளை த பிரேக் என்னாகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் ரிலீஸ் ஃப்ரம் க்ரூஸ் மோட். க்ரூஸ் மோட்லேருந்து ரிலீஸ் ஆகி மேனுவல் கண்ட்ரோலுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐஓடி அண்ட் எம்பெடட் சிஸ்டம் ஐ கேன் சே. ஸோ இது எல்லாமே இட் இஸ் த ஹெல்ப் ஆஃப் த ப்ராசஸர். ஏன்னா ஒரு கார் நீங்கள் வந்து ஒரு க்ரூஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஸோ இட் வில் இண்டிகேட் யூ. அட் சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் அட்டானமஸ் கார்ஸ் அப்படின்னா இன் ஃபியூச்சர் யூ வில் ஹவ் அட்டானமஸ் கார்ஸ் அண்ட் ஆல்சோ கனெக்டட் கார்ஸ். நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் சிட் இன் த கார், காரில் உட்காந்துட்டு யூ கேன் சே நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் வில் கோ ஆட்டோமேட்டிக்கலி டு த டெஸ்டினேஷன் பேஸ்ட் ஆன் த ஜிபிஎஸ் இருக்கும் இல்லையா காரில். ஸோ அதை வச்சு இட் வில் மேக் யூ டு ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ தே ஆர் அட்டானமஸ் கார்ஸ். கனெக்டட் கார்ஸ் அப்படின்னா ஸோ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி ஆல் த கார்ஸ் வில் பி கனெக்டட். இப்போ when the one car is changing the lane, so immediately your car will get the information, automatically the speed will get reduced. So இதெல்லாமே connected cars. So these are all the applications of embedded system. So that is the very biggest application I can say. அது எப்படி ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஆகுதுங்கிறது தான் அங்கே கான்செப்ட் embedded system, how it is work. இப்போ இட் இஸ் அ மேனுவல் கார். நவ் யூ ஆர் டிரைவிங் த கார் அப்படின்னா அங்கே ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணுற இடத்துல தேர் வில் பி ரீட் ஸ்விட்ச் அண்ட் மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட்டுக்கும் ஸ்விட்சுக்கும் நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு மேக்னெட்டையும் ஒரு அயனே வச்சிங்க என்ன ஆகும் அப்படின்னா தேர் வில் பி அ ஃபீல்ட் இன் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ அதே மாதிரி
இப்போ கார் க்ரூஸ்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் ஃப்ளக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட், அந்த மேக்னெட்டுக்கும் ஸ்விட்சுக்கு நடுவில் இருக்க ஃப்ளக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ இமீடியட்லி வென் யூ ஆர் அப்ளைங் பிரேக், வென் யூ ஆர் மேனுவலி டிரைவிங், நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா the flux will be get disturbed. இந்த ரெண்டுக்குள்ள நடுவில் உள்ள அந்த magnetic flux will be getting disturbed. So this magnetic disturbance flux will be converted into a signal. That signal will control the speed. Immediately it will apply to it will change from cruise to normal mode. That's in that way it work. And another application, safety control system. So immediately when you are when you met an accident or accident ஆகுது அப்படின்னா immediate airbag open ஆகுது இல்லையா? So that is another important application of embedded systems. So இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, how we are going to make the things possible. அதாவது இது எப்படி நடக்கணும், எப்போ ஏர்பேக் ஓப்பன் ஆகணும், எப்போ அது கண்ட்ரோல் சிக்னல் போகணும், இது எல்லாமே embedded systems and IoT is applications. As mentioned by Mr. Lakshmanan, இது என்ன அப்படின்னா பேர்ட் ஹவுஸ்ங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த அனிமல் பிளானட் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸோ தே வில் ஃபிக்ஸ் சம் சென்சார்ஸ் அண்ட் ஹை டென்சிட்டி கேமராஸ் இந்த ட்ரீஸ், நிறைய இடங்கள் அதை வச்சிருவாங்க. பட் வச்சுட்டு என்ன அப்படின்னா அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே யூ ஹேவ் டு ஹேவ் i7 ப்ராசர், ஒரு ப்ராசர் இருக்கணும். பட் i7 ப்ராசரோட காஸ்ட், அதோட சைஸ் எல்லாமே எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையுமே வி கான் ஃபிக்ஸ் i7 ப்ராசர், இட் வில் பி ஹியூஜ் காஸ்ட். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னா வி கேன் ஃபிக்ஸ் சம் ஸ்மார்ட் ப்ராசர். அதுதான் வந்து ராஸ்பெரி பை, ஆர்ம் ப்ராசர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் மைன்யூட் இன் சைஸ், பட் இட் கேன் கம்ப்ளீட் த டாஸ்க். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இட் கேன் டூ. ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த பேர்ட் ஹவுஸில் இருக்கிற அந்த என்ன, இது லோ காஸ்ட்டுங்கிறதுனால டேமேஜ் என்ன கூட ஈஸிலி யூ கேன் ரீப்ளேஸ் இட். ஸோ அனிமல் பிளானட், நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்ஸ் எல்லா இடத்துலையுமே, ஸோ தே வில் ஃபிக்ஸ் RFID tag and then high density cameras in the trees. So collecting information and processing everything is possible with the help of smart processor like Raspberry Pi board, ARM processor எல்லாமே. ஸோ இது எல்லாமே embedded தான். Next I will just quickly go through some of the applications. All the applications covered by Dr. Lakshmanan. I will just show you the graphical example. இதில் என்ன அப்படின்னா ஒரு எக்ட்ரே இருக்குது அப்படின்னா அந்த எக்ட்ரேல இப்போ நீங்கள் உங்களோட ஹோமில் ரெஃப்ரிஜரேட்டரில் எக்ட்ரே இருந்தது அப்படின்னா there will be indicator, you can see the indicator. ஸோ எக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா யூ வில் கெட் த இன்ஃபர்மேஷன் இன் யுவர் அப்ளிகேஷன். மொபைலில் அதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எந்த எக்கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், யூ வில் கெட் த இன்ஃபர்மேஷன். பிகாஸ் எக் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த எக்கை முதல்ல யூஸ் பண்ணணுங்கிறது நியரஸ்ட் அந்த இண்டிகேட்டர் லைட் வில் இண்டிகேட் யூ. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு லைட் இண்டிகேட் உங்களுக்கு காமிக்கும், இந்த எக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி எக் வந்து தீரப்போகுது அப்படின்னா அந்த டைம்ல யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் இஃப் யூ ஹேவ் அப்ளிகேஷன் இன் யுவர் மொபைல். நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எக் தீரப்போகுது அப்படின்னா while returning into the home as mentioned by Lakshmanan, either you can ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்மார்ட் வாஷிங் மிஷின். ஆஃப்டர் லோடிங் திங்ஸ், உங்களோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது ஆஃப்டர் சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல், வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணி ட்ரையர் ஆன் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் பாசிபிள். With the help of a simple message, you can control your smart washing machine. This is the application of embedded and IoT. Smart AC. ஒரு பிஃபோர் ரீச்சிங் ஹோம், உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரேச்சர் ஒரு 20 டிகிரி 18 டிகிரிக்கு இருக்கணும், நல்ல லவ்லி டெம்பரேச்சர் இருக்கணும், வீட்டில் கூலாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி யூ கேன் சுவிச் ஆன் யுவர் ஏசி. தட் இஸ் பாசிபிள். ஒரு சிம்பிள் SMS யூ கேன் சென்ட், அந்த SMS மூலமாக வி கேன் கண்ட்ரோல் தி ஏசி. அதே மாதிரி ஸ்மார்ட் லைட், டிஜே ஷோரூம், விஜே ஷோரூம்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸில் வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் த மூவி ஆட்டோமேட்டிக்கலி த லைட் வில் டர்ன் ஸ்லோலி ஆஃப் அண்ட் தென் த மூவி வில் ஸ்டார்ட். சிமிலர்லி இன் விஜே ஷோரூமில் இப்போ என்ன அப்படின்னா there will be potentiometer. இப்போ என்ன அப்படின்னா with the help of the potentiometer sensor, the intensity of the light can be controlled. So that is another application of embedded and IoT. Smart gas stove. ஒரு ஹால்லையோ எங்கேயோ உட்காந்துட்டு இல்லை மாடியில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கண்ட்ரோல் யுவர் கேஸ் ஸ்டவ். ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும், பர்னர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இட் இஸ் பாசிபிள். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் கேஸ் ஸ்டவ் வித் ஹெல்ப் ஆஃப் சூட்டபிள் அப்ளிகேஷன் யுவர் மொபைல். எங்கே இருந்தாலும் உங்களோட கேஸ் ஸ்டவ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஸ்மார்ட் கார்பேஜ் கேன்ஸ். இது என்ன அப்படின்னா இப்போது வித்தவுட் அ ஹெல்ப் ஆஃப் ஹியூமன், ஒரு மனுஷங்களோட ஹெல்ப் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக போய் எல்லாத்தையும் வந்து இந்த கார்பேஜ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி ஒரு காமன் பிளேஸில் டெபாசிட் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இட் வில் கெட் அ ஹெல்ப் ஃப்ரம் ரோபோட்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் அ லைன் ட்ரேசர். அந்த லைனில் தான் மூவ் ஆகணும், எந்த டைரக்ஷனில் போகணும், எங்கே ஸ்டாப் ஆகணும், எவ்ரி திங் வில் பி கண்ட்ரோல். ஸோ ஹியர் ரொபோட்டிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ்
IoT all together will play a vital role. Smart farming, as mentioned by Mr. Lakshmanan, எந்த டைமில் we have to apply fertilizer, அதையும் வந்து ட்ரோன்ஸ் வச்சு வித்தவுட் எனி டேமேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு, நீங்கள் ஃபார்மில் நடந்தீங்கன்னா தட் கேன் யுவர் ஃபீல்ட் ஆர் பேட் கெட் டேமேஜ். ஸோ ட்ரோன்ஸை வச்சு யூ கேன் அப்ளை த ஃபர்டிலைசர். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் வித் ஹெல்ப் ஆஃப் எம்பெடட் அண்ட் IoT. அதுதான் இப்போ எப்படி வந்து உங்களோட மாய்ஸ்சர் கண்டென்ட் செக் பண்ணுறது, ஒரு லேண்டில் வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் செக் பண்ணணும் அப்படின்னா how can we check the moisture content? So we have to use the moisture sensor. ஸோ ஒரு மாய்ஸ்சர் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி, இது சிம்பிள் மினியேச்சர் சென்சார். இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன தொட்டி இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த சென்சார் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் வித் சம் அதர் இன்டெகிரேஷன். ஸோ இந்த மாய்ஸ்சர் சென்சார் இருந்தது அப்படின்னா யூ கேன் மெஷர் த சாயில் மாய்ஸ்சர் கண்டென்ட், தென் யூ கேன் அப்ளை தி வாட்டர் அக்கார்டிங்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். As mentioned again by all the persons in this panel, smart health monitoring system. ஒரு வாட்ச் நீங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வாட்சை வச்சு now we can even control the health. உங்களோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கா, நார்மலாக இருக்கா, அப்நார்மலாக இருக்கா. ஸோ இஃப் இட் இஸ் அப்நார்மல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமீடியட்டாக யூ கேன் சென்ட் அ மெசேஜ் டு யுவர் டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு யூ கேன் சென்ட் அ மெசேஜ். எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ எப்படி அது பாசிபிள் அப்படின்னா யூ கேன், தெர் இஸ் அ சென்சார். ஸோ உங்கள் சென்சார் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வச்சிங்க அப்படின்னா, ஆர் சம்டைம்ஸ் whenever it is if you are touching with your body, ஸோ உங்களோட பிளட் பம்ப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, பம்பிங் ஸ்பீடை வச்சு யூ கேன் மெஷர் த BPM. ஸோ இட் வில் கிவ் த இன்ஃபர்மேஷன் டு த ப்ராசஸர். ஸோ தட் இஸ் அ ஹார்ட் பீட் மெஷர்மெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஐ கேன் சே வித் எம்பெடட் சிஸ்டம் அண்ட் IoT. டெம்பரேச்சர் சென்சர். ஸோ ஒரு பிளேஸில் வாட் அபவுட் த டெம்பரேச்சர், இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே யூ கேன் டிஸ்பிளே இட். அட் த சேம் டைம் ஆட்டோமேட்டிக்கலி வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக குறைக்கணும் இல்லை கூட்டணும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். டெம்பரேச்சர் சென்சார் வச்சு பார்த்துக்கலாம். IR சென்சார், இது வந்து நிறைய ஷாப்பிங் மாலில் தியேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ whenever you are மூவிங் அண்ட் கீப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ், அங்கே வைக்கும்போது கரெக்டாக வரும். எப்படி அப்படின்னா அங்கே வந்து ஒரு IR ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஸோ அந்த IR டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் கண்டினியூஸாக ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நடுவில் உங்கள் ஹேண்ட் கொண்டு போனீங்க அப்படின்னா ஸோ த கம்யூனிகேஷன் வில் பி இன்டரப்டட். ஸோ அந்த கம்யூனிகேஷன் இன்டரப்ஷன் வச்சு இட் வில் கிவ் வாட்டர். ஸோ தட் இஸ் அ கான்செப்ட். அண்ட் சிமிலர்லி பிரீத் சென்சார், இது வந்து என்ன ஆல்கஹால் சென்சார் என்ன அப்படின்னா இது யூ கேன் சி வித் டிராஃபிக் கான்ஸ்டபிள். ஸோ இப்போ டிரைவர்கிட்ட அந்த சென்சரை கொடுத்து எக்ஸைல் பண்ணும்போது அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை வச்சு, கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட்டை வச்சு, ஸோ த கெமிக்கல் ரியாக்ஷன் வில் பி ஃபார்ம். அதை வச்சு தே கேன் மெஷர் வாட் அபவுட் தி ஆல்கஹால் கண்டென்ட் தட் பர்டிகுலர் டிரைவர் கன்சியூம். ஸோ தட் இஸ் அனதர் அப்ளிகேஷன் ஐ கேன் சே. கலர் சென்சர். ஸோ இந்த சென்சர் எதுக்கு அப்படின்னா தட் இஸ் லைன் ட்ரேசர். இப்போ ஒரு கார்பேஜ் கேன், ஸ்மார்ட் கார்பேஜ் கேன் இல்லை ஒரு ஆட்டோனமஸ் ரோபோட் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அது எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணணும், எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத லைன் ட்ரேசர் வச்சு பண்ணிக்கலாம். ஈவன் கனெக்டட் கார்ஸ் போகும்போது என்ன அப்படின்னா லேன் மாறக்கூடாது அப்படின்னா அந்த நம்ம ரோட்ல இருக்க அந்த ஸ்ட்ரிப்ஸை பார்த்து ஒயிட் கலர் வந்து மூவ் ஆனிச்சு அப்படின்னா we can get the notification, we can get the warning. So that is possible with this color sensors. Smoke sensor, ஒரு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது இல்லை எங்கேயா ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கு, so we can identify with the help of smoke sensor. So that is also the applications of IoT. Touch sensor, நம்ம மொபைலில் டச் பண்ணுற மாதிரி ஒரு டேப்பை டச் பண்ணிங்க அப்படின்னா can get the water. ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸ், ஆல்ரெடி ஒரு நார்மல் கெப்பாசிட்டர் ஒரு சர்ஃபேஸ்க்கு இருக்கும், டச் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் எம்பெடட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்சோ. ஸோ டச் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வில் கெட் டிஸ்டர்ப். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ வில் கெட் அ கண்ட்ரோல் சிக்னல். ஸோ த டேப்பில் தண்ணி வரும். ஸோ தட் இஸ் டச் சென்சார். மெட்டல் டிடெக்டர், இதுவும் பார்த்துருப்பீங்க ஷாப்பிங் மாலில் இல்லை எங்கேயாவது ரொம்ப செக்யூர்டு பிளேஸ் போகும்போது இதெல்லாம் வந்து இந்த மெட்டல் டிடெக்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. RFID டேக், இது நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இன்ஸ்டியூஷனில் ஒர்க்கிங் பிளேஸில் எர்லியர் தே யூஸ் டு ஹேவ் திஸ் ஒன். ஈவன் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனில் தேவையில் அந்த டோக்கன் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, அதை வச்சு தான் இந்த டோர் வில் ஓப்பன். ஸோ தட் இஸ் RFID. இதில் என்ன அப்படின்னா உங்களோட டேக் இருக்கும், இதுக்கும் அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருக்கும் there will be a tag. Whenever you are keep fixing that ID or any token in that particular mount, ஸோ அப்போ அந்த டேக் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா the task will perform. So the door will open or something will happen. So that is a example of RFID sensor. PR motion sensor, ஒரு கேமரா இல்லை ஏதோ ஒரு சென்சார் வித்தவுட் அ கேமரா, இஃப் யூ வித் ஹெல்ப் ஆஃப் சென்சார் ஒரு பர்சன் வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆயிருக்காங்களா இல்லை ரைட் டு லெஃப்ட் போனாங்களாங்கிறது we can identify. இதில் என்ன அப்படின்னா ரெண்டு பேரல் பீம் இருக்கும். எந்த பீம் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஆகுதோ, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டிஸ்டர்ப் ஆகி நெக்ஸ்ட் ரைட் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா you can say the person moved from left to right. இல்லை ரைட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா so you can conclude that it is right, the person moved from right to left. So that is application of PR motion sensor. இதுவும் பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட். ஸோ ஸ்கேன் பண்ணி இஃப் யூ ஹேவ் எனி சஸ்பிஷியல் ஆப்ஜெக்ட் உங்களோட பேக்கில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஸோ ஈஸிலி கேன் கெட் த இன்ஃபர்மேஷன். தட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சர்.
As mentioned by Mr. Lakshmanan, so sensors are the heart of the IoT. Without sensor, we can't define IoT. So next, let me go to the job opportunities in IoT. Just I will quickly complete. So the number of developers you can see earlier in 2014, there were only 300,000 members in this IoT. So now we can see some millions and trillions of IoT developers. Even though these many developers are there in IoT, what about the scope? So the scope is actually very much huge. So according to the survey, actually they are giving job openings. Number of job openings actually it will be 117, 114 job openings are available. It is actually almost 300% greater than the previous in the last decades. Now actually one more thing. Instead of IoT, now the things are people started to talk about EOT, electronics of things, because everything is connected to electrical and electronics. So it is nowadays it is electronics of things. What about the package? You can see obviously everyone will think, what about whether I will get a scope? What about the salary package I'm getting if I'll if I learn all these things? Obviously, if you'll choose the right place, if you'll choose the right course, and if you'll learn everything perfectly, if you'll equip yourself in learning the things and establishing yourself in excel things in projects and in terms of everything, then of course there is no doubt you will get a job with a good package. So in US actually the average package is actually 164,417 US dollars average. In India actually it is actually 8.5 lakhs per annum. So of course there is opportunity with IoT. So that's all about. I just want to congratulate all the students, those who attended this webinar. எல்லாருக்குமே வந்து நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபார் லிசனிங் மீ so far. ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க எடுக்க போறோம் என்ன எடுக்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். பிகாஸ் இப்போ என்ன அப்படின்னா உங்களை ஒரு காலேஜை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா டோன்ட் திங்க் அபவுட் பிளைண்ட்லி டோன்ட் திங்க் அபவுட் த ஒன்லி வெரி ஃபியூ திங்ஸ். ரிசல்ட் இப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த காலேஜோட இன்ஃப்ரா எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு என்ன, அப்புறம் அங்கே சிலபஸ் எப்படி இருக்கு, வெதர் த சிலபஸ் இஸ் அப்டேட்டட், அப்புறம் அந்த காலேஜில் முடிச்சுட்டு போன அலுமினிஸ் எல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு டேக் எவ்ரி திங், எல்லா சர்வையும் எடுத்துட்டு so then you can select the best campus. That's it. So I would like to congratulate all the students. That's all. Thank you so much. I am done, ma'am. Thank you, sir. Thank you so much, Dr. Manikandan. இங்க இன்னைக்கு ஆன் டேட் வரைக்கும் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சென்சர்ஸ்லாம் வந்து எவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கு, எந்தெந்த தனித்தனியா ஒவ்வொரு ஃபீல்டையும் எங்கெங்கெல்லாம் வந்து அது இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்குன்றத முதற்கொண்டு எங்களுக்கு வந்து நீங்க ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு பெரிய 360 டிகிரியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வி கேன் குவிக்லி கோ டு தி இன்ட்ராக்ஷன் செக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டுறேன்னா, அமிர்தா விஸ்வபீடம் தொடர்பாக வந்து ஒருத்தர் பிரிட்ஜ் கோர்ஸ் எப்படி பண்றது, ஹவு டு ஜாயின் த பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு திரு ஜெய் வெங்கட்ராஜ் கேட்டிருக்காரு. மேபி யூ கேன் ஆன்சர் இட் டாக்டர். இல்லை, பிரிட்ஜ் கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவும் தேவையில்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்குள்ளே அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, நாட் ஓன்லி இன்ஜினியரிங், ஒரு காலேஜுக்கு போகிறாங்கன்னா தேல் பி லைக் அ கிளே. ஸோ அவங்கள மோல்ட் பண்ண வேண்டியது தான் அந்த கேம்பஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க், அந்த கேம்பஸ் இந்த ஃபேக்கல்டி. ஸோ இப்போதைக்கு அஸ் ஆஃப் நவ் ஐ கேன் சே தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி பிரிட்ஜ் கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன படிக்கணும், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இந்த சிலபஸ். ஸோ பட் என்ன அப்படின்னா, அந்த சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிக்காமல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ கிளாஸ் ரூம் டீச்சிங் இல்லாமல் அடிஷ்னலாக தே கேன் லேர்ன் எவ்ரிதிங். ஸோ ஸ்லோலி தே கேன் டூ. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்றும் தேவையில்லை. ஓகே சார், ஓகே சார், சரி சார், தேங்க்யூ. நீங்க இப்போ எனக்கு ஒரு டவுட், ஏன்னா நீங்க இப்போ வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேசிட்டு இருக்கும்போது எலக்ட்ரானிக் ஆஃப் திங்ஸ்ன்றது வந்து இன்னைக்கு டெவலப்பிங் ஃபீல்டுன்னு சொல்றீங்க. அதை பத்தி கூடுதலா 1-2 பாயிண்ட் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து ஒன்றும் நிறைய கேள்விகள் வரல. சில நேரத்துல எல்லா விஷயமும் ரொம்ப கிளியரா சொல்றா கூட டவுட்ஸ் வராம இருக்கலாம். ஸோ அவங்க சைலண்டா இருக்கனால நான் ஐம் ஆஸ்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தேம். ஓகே, நைஸ். இப்போ ஐஓடி ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் வாஸ் கனெக்டட் த்ரூ ஐஓடி. அதனால இது வந்து இன்டர்நெட்னு சொன்னாங்க. இன்டர்நெட்டுங்கிறதுனால இட் வாஸ் நேம்ட் அஸ் ஐஓடி. பட் ஸ்லோலி ஐஓடினா ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சா இட் இஸ் பியூர்லி ரிலவென்ட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூம் இருந்தது. அப்புறம் ஸ்லோலி வந்து அதோட ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபைனலாக ஒரு எண்ட் யூசர் அப்ளிகேஷன், நீங்கள் வந்து ஒரு அட்டானமஸ் ரோபோட் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து மெக்கானிக்கல். பட் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் அப்படின்னா இப்போ எவ்ரிதிங், இப்போ எம்பெடட் சிஸ்டம் அவங்க 2 பேர் சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸே பார்த்தீங்கன்னா ஐஓடிக்கு பேஸே வந்து சென்சார்ஸ் தான்.
இந்த சென்சார்ஸோட பேஸே பார்த்தீங்கன்னா இஎன்ஐ, தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இது ரெண்டும் தான். ஸோ எல்லாமே இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் ஐஓடியில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமராக இருந்தால் மட்டும் நீங்கள் ரிசர்ச் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் செமிகண்டக்டர் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் லேர்ன், யூ கேன் எக்ஸல் யுவர் செல்ஃப். ரிசர்ச்ங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் டு என்ன சொல்ற ஒரு ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி எண்ட் அப்ளிகேஷன் காமிக்கிறது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராப். அப்படிங்கிறப்போ நீங்கள் செமிகண்டக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் செமிகண்டக்டர்ஸ். ஒரு ஐஓடியில் ஒரு சென்சார் ரிசர்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் செமிகண்டக்டர்ஸ். எப்படி அங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஹவ் அபவுட் த கண்டக்டன்ஸ், எல்லாமே யூ ஹேவ் டு ஸ்டடி. ஸோ அதனால தான் இப்போ என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஐஓடி திங்ஸ் ஆர் கோயிங் சேஞ்ச் வித் ப்ராஜெக்ட் வித் இஓடி, எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் திங்ஸ். ஏன்னா சென்சார்ஸ் தான் வந்து ஐஓடியோட ஹார்ட் பேஸ். அப்படிங்கிறப்போ அதோட அந்த சென்சார்ஸோட பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். ஸோ அதனால இட் இஸ் இஓடி, எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் திங்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஐ ஹாவ் அ கொஸ்டின் வித் திரு லக்ஷ்மணன் அவர்கள். சொல்லுங்க மேடம். சார், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்களும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு ஒரு இப்ப சந்தேகம், என்ன இப்ப 3 பேருமே சொன்னதுல பார்த்தா இந்த ஃபீல்டுல இன்னைக்கு என்ன அப் டு டேட் வந்து என்னென்னலாம் வந்து ட்ரை பண்ணிருக்காங்கன்றதே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிக்சர் காமிச்சிட்டீங்க. இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இன்னைக்கு நான் வந்து என்ன ஏரியால ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. இன்னும் எங்கெல்லாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வரல, இன்னைக்கு கண்டிப்பா உடனடியாக வந்து இந்த ஏரியால நீங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இதுல வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? I think already Srinivas Prasad and Manikandan சொன்ன மாதிரி ஐஓடின்றது ஒரு ஸ்பெஷலைசேஷன் இல்லை. இப்போ ஐ மீன் நீங்க வந்து இப்போ ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும்போது அது பேச்சுலர்ஸ் லெவல்ல ஒரு ஸ்பெஷலைசேஷனா நீங்க பார்க்க முடியாது. இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் சப்ஜெக்ட். அதுக்கு நீங்க வந்து முதல்ல வந்து எந்த ஏரியாவில் நீங்க போனாலும் முதல்ல நீங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ ஹையர் செகண்டரி லெவல்ல யூ ஹேவ் அ வெரி குட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆன் மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி இஃப் பீப்புள் ஹவ் டேக்கன் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுல இருந்து வந்து பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். தட் ஜஸ்ட் அ bare minimum foundation that you have. So lot more both theoretical and practical knowledge on மற்ற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஐ மீன் உங்களுக்கு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்னா இன்ஜினியரிங். ஆக்சுவலி ஈவன் தோ நான் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க என்னுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பிடெக் எம்டெக் பண்ணி அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி அப்படிதான் வந்திருக்கேன். ஸோ ஈவன் தோ இன்னைக்கு இந்தியாவில் வந்து பிஎஸ்சி வந்து அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு வந்து இமீடியட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் செலக்ட் யூனிவர்சிட்டிஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கேவிபிஏ வழியா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல வந்து I mean fundamental science you can do degree, right? And then next level specialization பண்ணும்போது you can get into engineering or technology or pure science or whatever. But science background with engineering, whether you do it through a formal mechanism through BSc and then BTech, I mean and then MTech, integrated BSc with MTech, or நீங்க வந்து ஃபுல்லா BTech பண்ணும்போது கூட BE BTech or whatever engineering streamல பண்ணும்போது கூட ensure that your foundations are good, both in not just the application orientedness but also the foundations on physics, chemistry and the mathematics of things that you are studying. Then I think you can spread. I mean once your foundations are good, right, and your passion is there for a particular application, again worry about the end application. Don't worry about whether it is IoT, whether it is space science. Think of your final, I mean what is that you want to do for the society, what is that you want to do for your career, right? And then things will automatically fall in place once your foundations are good. When you do in a, I mean again good colleges, it's difficult to say, not everyone can get into the topmost colleges. Wherever you are, be in a thick of things. Continue to interact with your professors, friends and other friends, and find out opportunities to interact with others. Find out all kinds of opportunities. Do in your free time, do hobby projects, right, in your area of interest. So that is exactly what will actually keep the momentum, keep the passion going. That's what is important, right? At this particular stage at higher secondary level, IoT can be your passion. Like I will use IoT to build, maybe improve medical science or forest management in India, whatever that could be. But ultimately நீங்க வந்து நான் IoT பண்ணுவேன் பட் என்ன ஒண்ணா பண்ணுவேன்றது cannot be the, that cannot give you passion actually, right? So you have to think of what you want to achieve. IoT can be a mechanism. It can be one way. It is one vehicle, right? And there are other means and other mechanisms to it. For example, as I told you, நீங்க வந்து IoT னு எடுத்துட்டா கூட அப்ளிகேஷன் எடுத்துட்டா கூட அதுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா they have to be manufactured, they have to be developed. Metallurgy, material science, chemistry, right? If you have to fabricate the ICs, right, you
need to get into the chemistry and physics of the semiconductor physics, the complete fab mechanisms. I mean, இன்னைக்கு வந்து ஐசிலாம் டிசைன் பண்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி சொபிஸ்டிகேட்டட் மெக்கானிசம்ஸ் வேணும். இந்தியாவில் இன்னும் few places மட்டும்தான் இருக்கு, that too relatively mature technologies. Okay, the fabrication facilities probably they are going to come. Asia is in the leading position, but mostly it's Taiwan, China, I mean other places, not in India, right? So these are all the places. I mean, it require a lot of capital expenditure, but at least all these areas where you work doesn't matter. I mean, when you develop into the field and then bring it back. If you want to serve our country, learn wherever you go throughout the world and come back and bring it back to India and serve the society, right? So that is exactly what I would like to say. At this point in time, I won't specifically worry too much about. Keep it as a passion. Do your hobby projects. Learn the related subjects that you are interested in. You will, I think, do wonderfully well. All the best for all of you. Thank you, sir. திரு ஸ்ரீனிவாஸ் பிரசாத் கிட்டயும் என்னுடைய ஒரு சந்தேகத்தை கேட்டுறேன். சார், இப்போ திரு ஸ்ரீனிவாஸ் பிரசாத் சார், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு உங்களோட ஃபைனல் நோட்டா வந்து, இப்போ ஒரு பிகினர் இருக்காரு, அவருக்கு இப்போ நீங்க சொன்னது மூலமா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல சார். ஸோ இந்த இன்டர்மீடியட் பீரியட்ல வந்து என்னெல்லாம் அவங்க செய்யலாம்? I think one is they can probably start some hobby projects, buying maybe a Raspberry Pi, Arduino board. Look at the courses that are available in a lot of educational platforms. Try to go through some electronics magazine. Build a home kit, maybe a small robotics kit. Try to assemble things together. Try to get an understanding of how that works. It could be a very basic thing. I think once people get interested in building one thing, and then if it works, I think the joy is you can't explain that joy. Evlo santosham avuna when it starts working. Let's say that a connected smart home, like for example, there is a thermostat, there is a doorbell, there is a smoke detector, there is a security alarm. Can this work together? I mean, almost every home has a water sump and a water tank. Can we put together a automatic water flow meter so that when the overhead tank is full, it automatically switches off? So nariya hobby projects pannalam, and that will build a lot of interest, and automatically people will start liking the subject. Sure sir, thank you. திரு லக்ஷ்மணன் அவர்கள் வந்து அவர் இன்னொரு நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக இன்னொரு கருத்து வச்சிருக்காரு, நம்ம பகிரணும்னு நினைக்கிறாரு. ப்ளீஸ் கோ அஹெட் சார். ஒரு விஷயம், I mean, even though like the mainstream எடுத்துக்கலன்னா கூட, like for example, electrical or electronics engineering, computer science, that possibly is a mainstream from where you will spread into this. But I can give you examples. For example, இப்போ யூரோப்ல எடுத்துட்டீங்கன்னா வந்து like US, of course, mainly Europe, smart buildings, right? Building automation, green construction technologies. இது எதுவுமே வந்து இன்னைக்கு வந்து IoT and sensors and actuators இல்லாம green buildings cannot be done fully. Okay, I mean, building constructions, eco-friendly construction materials are one thing, but as I told you, the building automation and then full energy efficiency, how to do a self-sustained living in a building or whatever, in a community living, and all of this, even though you are a civil engineer, actually, if you do well, if you're one of the top civil engineers, I'm not just talking about marks and position in your college, right? If you're a passionate civil engineer, you get into civil engineering, and then with appropriate electronics, little bit of electronics background and passion, you can do a lot of things around IoT, even in building construction. So it's not just electronics engineering. To build IoT systems, you need electronics engineering background. But again, that's not sufficient. You will make components from elsewhere. So you need other subjects too, right? And then if you look at the end, the end application and domain knowledge is important actually. More than an electronics engineer building into civil engineering, building automation system, a civil engineer collaborating with the electronics or kinds of engineers,
the collaboration will bring a lot more explosion of this application in a meaningful way, actually more efficient and meaningful way. So don't, if your passion is in civil engineering, please go ahead. If it is in mechanical engineering, go ahead. Electric vehicles, right? See where we are in vehicles now today. Each and every car, even if they are petrol driven cars, but they are going to go out soon, right? Petrol or diesel driven cars, but electric vehicles, they have slew of microcontrollers and lot of sensors, as Manikandan has already pointed out, right? So this is a amazing times at this point in time. If you're getting into this kind of systems that you're looking at, don't get into too much worry about the buzzwords. I mean, IoT, yes, it's important, no doubt, that gives you a passion, that gives you a drive. But whichever specialization you get into, civil engineering, mechanical engineering, when you do mechanical engineering, you can take electives from specific electronic circuits, embedded systems, and then merge it. Like you things like automotive, mechatronics, like a lot of things can be done. There are very interdisciplinary kind of courses you can do after your bachelor's. When you get into masters and when you get into specialization, you can do all of this, and then you can be an entrepreneur. You can create your own future. All the best to all. Thank you, sir. I think this is success of our program. ஏன்னா நாங்க யாருமே வந்து ஒரு ஆம்சார்ஸ் பிலாசபர்ஸ் வந்து கூப்பிட்டு வர்றது கிடையாது. எல்லாருமே அந்த ஃபீல்டுல வந்து என்ன சூழல் இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப துல்லியமாக, அதே நேரத்தில் ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய. ஏன்னா இப்ப சொல்லும்போது கோர் குரூப்ஸ் எடுத்து படிங்க, நம்ம ஒரு சப்ஜெக்ட பேசுறதுக்காக அது பின்னாடி நீங்க ஓடணும்னு நாங்க சொல்லல. நீங்க எந்த ஃபீல்டுனாலும் அதுல ரொம்ப ஆழமாக உறுதியாக காலூன்றி அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் வந்து நீங்க வந்து அது எந்த துறையை சேர்ந்தவங்களா நீங்க இருந்தாலும் சரி, அது வந்து மேக் ஷுவர் தட் யூ லேர்ன் இட் அண்ட் யூ எக்ஸல் இன் இட் அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் மீ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் திரு லக்ஷ்மணன், திரு ஸ்ரீனிவாஸ் பிரசாத் மற்றும் முனைவர் மணிகண்டன் அவர்கள். உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு இன்று வந்திருக்கிறோம். உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆகிய பல நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி இது. நன்றி, வணக்கம்.